நண்பாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து நல்லாயிருக்கோம், இது வரைக்கும் சேஃபாக இருக்கும். இப்போ எங்கே இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குஜராத்தில் வந்து வாப்பி அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு விஆர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே நம்ம டிஎன்ஆர்எஸ் தான் வந்து இருக்கும். இங்கேருந்து வந்து டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், இது வந்து குஜராத்தில் வந்து வாப்பின்ற இடத்துல இருக்க ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு. அங்கே தான் வந்து நம்ம வந்து நைட் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 8, ஓகேவா? ஸோ இந்த வீடியோ என்னென்னா வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அந்த டெய்லி நம்மளுடைய அந்த வாக் அண்ட் லிஃப்ட்டில் நடக்கிற, இப்போது வந்து டே 4ன்னு வச்சுக்கோங்களேன், டே 4ல் நடக்கிற என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சேர்த்து வந்து ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போடுறோன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் டே 3 வரைக்கும் தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. அப்புறம் டே 4, டே 5, டே 6, டே 7 பார்த்தீங்கன்னா இந்த 4 வீடியோ வந்து நான் வந்து இன்னும் அப்லோட் பண்ணலை. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி, ஓகேவா? ஸோ இன்னுமே வந்து இன்றைக்கி டே 8, இன்னிலேருந்து வந்து ப்ராப்பரான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து லாங் வீடியோ வந்து யூடியூப்பில் டெய்லி நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாய்ஸ் ஓவரில் பார்த்தீங்கன்னா டே 4, 5, 6 மூணுமே வந்துட்டு வாய்ஸ் ஓவரில் பார்த்துட்றோம். அதுக்கப்புறம் வந்துட்டு டே 7லேருந்து டே 7, டே 8 இனிமேல் உள்ள நாள் வந்து நான் தனியாக செப்பரேட்டாக ஷார்ட்ஸ் ரீல்ஸில் போக இன்னும் என்னென்னா 8 இந்த வீடியோ எல்லாமே வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வந்துட்டு ஃபுல் டே காலையிலேருந்து ஈவினிங் வரை என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து ஃபுல் வீடியோவை வந்து டெய்லி வந்து நம்ம யூடியூப் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஏன் இத்தனை நாள் என்னால் சரியாக வீடியோ போட முடியல அப்படின்னா, இடையில வந்து இந்த ஸ்ட்ரைக் வர நடந்துச்சு, மகாராஷ்டிரா ஸ்ட்ரைக் நடந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம லாரி வந்து எங்கேயுமே மூவ் பண்ணாமல் ஒரு நாள் வந்து ஒரே இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். நைட் ஃபுல்லாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க்கில், அந்த கர்நாடகா பார்டருக்கும் மகாராஷ்டிரா பார்டருக்கும் இடையில ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் வந்து நிறைய ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டும் இல்லை, நாங்கள் சும்மா தான் உட்காந்துருக்கோம் லாரியிலே. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் வீடியோ வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தடுத்து என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணி போயிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இனிமேல் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வாய்ஸ் ஓவரில் வந்து டே 4, டே 5, டே 6, டே 7 எல்லாத்தையும் வந்து இந்த ஒரே வீடியோவில் முடிச்சுறேன். டே 8 அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல்லாக தனித்தனி வீடியோவாக நான் வந்து போடுறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வீடியோ சரியாக போடாததுக்கு எல்லாருக்கும் சாரி. இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ தொடர்ந்து வந்துடும். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. நான் தனியாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம டே 4, டே 6, டே 7 என்ன நடந்துச்சுன்றதை வந்து பார்த்துடலாம், ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா டே 4ஓட மார்னிங் நண்பா. நம்ம டே 3 வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லேரியில் இருக்க ஸ்ரீ ஜெயமுருகன் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸு. இங்கேருந்தால் வந்துட்டு நம்ம வந்து டே 4 வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பல்லேரி வரைக்கும் ஒரு அண்ணா வந்து ட்ராப் பண்ணாங்க லாரியில், இந்த பழம்லாம் வாங்கி கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அவங்க வந்துட்டு லோடு ஏற்ற போயிருந்தாங்க உள்ளே வந்து கம்பெனிக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கும்போது அந்த அண்ணாவை வந்து திரும்பி வந்தாங்க. அவங்களே வந்து ஹிரீர் வரைக்கும் போகிறேன் அப்படின்றனால நான் வந்து நானே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அங்கேருந்து வந்து உங்களுக்கு இன்னொரு லாரி வந்து நான் ஏற்றி விட்றேன், அங்கேருந்து நீங்கள் வந்து மும்பை போயிருங்க அப்படின்னாங்க. சரி ஓகேண்ணே, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட வந்து ஹிரீர் வரைக்கும் வந்து வந்துவிட்டோம். நம்ம வந்துட்டு ஹிரீர் வந்து ரீச் பண்ணுறதுக்கே நைட்டு வந்து 1 மணி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம வந்து இந்த ட்ராவலிங்லேயே வந்து நியூ இயர் வந்து கொண்டாடியாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லைங்க, ஒரு லைவ் போட்டோம். ஸோ லைவ் வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அந்த ரேத்தில் வந்து வந்திருந்தீங்க. நைட்டு 1 மணி அந்த மாதிரி 12 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் வந்து லைவ் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து வந்திருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பேசணும், நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 1-1:30 இருக்குங்க. அந்த அண்ணா வந்து விஜயனா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாட்ட வந்து நம்மளை வந்து மாற்றி விட்டாங்க, ஓகேவா? இங்கே வந்து இவங்களோட வந்து நீங்கள் மும்பை வர போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணாவோட பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து டே 5 வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. நைட்டு 1 மணிக்கு அந்த மாதிரி நம்ம அப்போ கூட ஸ்டார்ட்ஸோ ரீல்ஸோ நம்ம போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு ட்ராவல் தான் இருந்துச்சுங்க. ஸோ எங்கேயுமே வந்து ஸ்டே பண்ணல, லாரிலேயே பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேல வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம் ஒரு கடையில். அது ஒன்றும் அந்தளவுக்கு இல்லைங்க, ஏதோ தக்காளி சாதமோ ஏதோ சொல்லி கொடுத்தாங்க. பட் ஏதோ ஓகே தான், உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் வந்து சாப்பிட்டோம். என்ன இருந்தாலும் நம்ம ஒரு சாப்பாடு மட்டும் வராதில்ல. அதுக்கப்புறம் அங்கேருந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கோம். ஏன்னா ஸ்ட்ரைக் நடக்குது, அதனால் வந்து நம்ம எப்போ என்ன ஆகும்னு தெரியாது, நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போவோம். சப்போஸ் உள்ள பார்டரை தாண்டி போக முடியல அப்படின்னா இடையிலேயே நம்ம ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தோம். அப்புறம் அண்ணா வேறு வந்துட்டு இன்றைக்கி ஹோட்டல்லாம் இருக்குமான்னு தெரியல ஸ்ட்ரைக் அப்படின்னா, அதுவும் இல்லாமல் ஹோட்டலில் சாப்பிட்றது நல்லது இல்லை அப்படி இப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது உண்மை தானே. அதுக்கப்புறம் ஏதாவது போகிற வழியில் வந்து ஏதாவது காய்கறி ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும்னு சொன்னாங்க. அது இன்னொரு விஷயம் என்னென்னாங்க, போகிற வழியில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் பார்த்தவங்க 2 சைடும். ஸோ பெரிய பெரிய லாரி, அப்புறம் இந்த கரும்புலாம் ஏற்றிட்டு வருவாங்க ட்ரக்கு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகி இருந்துச்சு. பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு வந்து காய்கறி வாங்க ஆரம்பிச்சாச்சு. காய்கறி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நிப்பாடின்ற இடத்துக்கு வந்து வந்துட்டோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நிப்பாடின்ற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா பார்டருக்கும் மகாராஷ்டிரா பார்டருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ஆயில் பல்க் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்துட்டு நம்ம இப்போதைக்கு ஸ்டே பண்ணியிருக்கோம். டே 5 இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்ட்ரைக் முடியுதோ அப்போ தான் வந்து கிளம்பணும்.
5th டே வந்து நம்ம இந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு. நைட்டு அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டோம். அடுத்த நாள் 6வது நாள் காலையிலே வந்து அங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டோம் அந்த பெட்ரோல் பங்க்லே. ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் வந்து ஓகேன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6வது நாள் மதியத்துக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க்லேருந்தே கிளம்பி மகாராஷ்டிரா பார்டருக்குள்ளே வந்து போனோம். அப்புறம் மதியம் வந்து அங்கே சாப்பிட்லங்க, நம்ம சரியாக சாப்பிடல. அப்புறம் ஈவினிங் தான் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது 6வது நாள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நாங்கள் வந்து ட்ராவல்லே தான் இருந்தோம், லாரியிலே. 6வது நாள் வந்து நைட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம புனே வந்து கிராஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் விடிய காலையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து பம்பாய் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரீச் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அண்ணனோட ஒரு அந்த லாரியில் வந்தோம்ல, அவங்க வந்து ஏதோ சரக்குலாம் ஏற்றிட்டு வந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்துட்டு அந்த லோடு எல்லாமே கொண்டு போய்ட்டு வந்து ஏதோ ஆஃபீஸில் வந்து இறக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இறக்கிட்டு அங்கே வந்து வெயிட் பண்ணோம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7வது நாள் பார்த்திங்கன்னா ஒரு மதியம் மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி தான் வந்து நாங்கள் வந்து குஜராத் வந்தோம். குஜராத் இல்லை, அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாப்பின்னு ஒரு இடம், அங்கே வந்துட்டு விஆர் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணிவிட்டோம். நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த விஆர் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து இருந்துட்டோம்.